every night are we paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want is you. Staying up till we want to. Till you were. வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கிறீங்கள்? தனித்தியோட பயணத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து இடையில நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் திரும்பியும் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றி நாங்கள் முதலே பதிவு போட்டிருக்கிறேன். அப்போ இந்த பயணத்தில் எங்களோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒவ்வொருத்தருடைய கனவுகளையும் சார்ந்ததாக இருக்க போகுது. மற்றது வியாபாரம் செய்து கொள்கிற ஆக்களுக்கு அது சார்ந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற மாதிரி, இல்லை ஒரு தெளிவை கொடுக்குற மாதிரியான பதிவுகளை தான் நாங்கள் போட்டுக்கொண்டு வரோம். மற்றது இதில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பயனுடையதாக இருக்கும்ன்றதுக்காண்டி நாங்கள் இந்த வீடியோ போட்டு கொண்டு வரோம். அதோட நாங்கள் நிறைய விஷயத்தை இந்த 3 மாதத்தில் நிறைய விஷயத்தை உங்களுக்காண்டி தந்து கொண்டு வரோம். அதோட நிறைய விஷயத்தை மாற்றி கொண்டு வரோம். அப்போ நாங்கள் இந்த வருஷம் ஆரம்பித்து இப்போ எங்களுடைய பழைய லோகோ 4 வருஷத்துக்கு முதல்ல இருந்த லோகோ மாற்றிட்டு இப்போ புதிய லோகோ உங்களுக்காண்டி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் 2 வகையான லோகோ போட்டிருக்கோம் பாருங்க. ஒன்று கேமராவை சைட்டில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் ஒரு பயணம் நோக்கி போகிற மாதிரி, ஒரு காடு, மலை, குளம், இந்த மாதிரி ஒரு பயணத்தை நோக்கி போகிற மாதிரி. நான் இந்த முதல் என்னோடய ஐடியா அப்படி இருந்ததுன்னா, பேக்குக்குள்ளே கேமரா மற்ற எங்களுக்கு பயணத்துக்கு தேவையான பொருட்கள் கொழுவி இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன் நான். ஆனால் என்னோட அக்கா சொன்னவா அந்த கேமரா இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லி, கேமரா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி, அப்போ நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னா கேமராவை செப்பரேட்டாக தனியாக ஒரு இடத்துல வச்ச மாதிரி எடிட் பண்ணியிருக்கோம். அடுத்த லோகோவில் கேமராவை பிடிச்சி கொண்டு நிற்கிற மாதிரியான ஒரு லோகோ அமைக்கப்பட்டிருக்கு. இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்ன்ற விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், நான் அதையே என்னுடைய ஃபைனல் லோகோவாக ஆட் பண்ண இருக்கிறேன். அப்போ நீங்கள் அதை 2யும் பார்த்து எது ஓகேயாக இருக்குது, எது உங்களுக்கு நல்லதாக இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். எல்லோரும் பாருங்க. உங்களுக்காக 2 ஃபிக்ஸரை இணைச்சிருக்கேன். அதை நீங்கள் சரியாக பார்த்து எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நாங்கள் இந்த நியூ இயரோ இந்த புது வருஷம் நாங்கள் இந்த புது வருஷத்தோட புது லோகோவோட ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் நிறைய விஷயத்தை மாற்றி கொண்டு வரோம். எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் மாற்றிடாது, நிறைய விஷயத்தை மாற்றி கொண்டு வரோம். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய ஐடியாக்கள் இருக்கும். நீங்கள் எங்களோட அதை ஷேர் பண்ணலாம். என்ன விஷயம் சார்ந்து நாங்கள் கதைக்கணும், இன்னும் எப்படி நாங்கள் எங்களோட பயணத்தை மெருகூட்டலாம், இன்னும் என்ன விஷயம் செய்யலாம்ன்றதை பற்றி நீங்களும் எங்களோட கதைக்கலாம். அப்போ நாங்கள் இந்த வருஷம் நியூ இயருக்கு பிறகு நாங்கள் போன வருஷம் நிறைய பயணங்கள் செய்யலை. அப்போ அந்த பயணங்கள்லாம் இந்த வருஷம் செய்ய போகிறோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதே நேரம் பெட்ரோல் பிரச்சனைகள், அந்த நாட்டு சூழல் நாட்டு சூழல் நெருக்கடியாக போனதால் எங்களால் தொடர்ந்து இந்த பயணத்தை செய்ய முடியலை. இந்த புது வருஷத்தோடு நாங்கள் திருப்பியும் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அந்த பயணத்துக்காண்டி தான் இந்த லோகோவும் செஞ்சுருக்கோம். அப்போ நாங்கள் எங்கெங்கே போகணும், என்னென்ன மாதிரி, இப்போ சில இடங்கள், சில கோவில்கள், சில வரலாற்று முக்கியமான தலங்கள், அப்படி நிறைய விஷயத்த நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலில் நீங்களும் பார்க்கலாம். அதை விட நான் 2-3 பிஸ்னஸ், நான் ஒரு 5 பிஸ்னஸ்கிட்ட செய்து கொண்டு வரேன். சில பிஸ்னஸ் நாங்கள் விட்டுட்டோம். சில பிஸ்னஸ் சக்ஸஸாக போய்கொண்டிருக்கு. சிலவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வந்துகிட்ருக்கு. ஸோ அதால் நாங்கள் அது சார்ந்த எங்களோட அனுபவங்களையும் மற்ற அதுக்கு என்னென்ன செய்யலாம்ன்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படி நாங்கள் செய்கிறதால அது உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கணும் என்ற ஒரு நம்பிக்கையில் அதை நான் செஞ்சு கொண்டிருக்கேன். அதை விட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களுடைய சேனல் இப்போ எங்களோட சேனல் நாங்கள் 4 வருஷம் நிப்பாட்டி இருந்து நாங்கள் சொன்னாங்க. இந்த ஆரம்ப கால அந்த மீடியாண்ட பயணத்தை ஆரம்பித்து இடையில நிறைய தடங்கல்கள் அதால் அதை கொஞ்ச நாள் நிப்பாட்டி திருப்பியும் ஆரம்பிச்சிருக்கிறோம்.
இப்போ இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், நாங்கள் திருப்பியும் ஆரம்பிச்சிருக்கிறதால நிறைய விஷயத்த மாற்றி இருக்கிறோம். மற்றது வந்து எங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை அடையணும். எங்களோட ஃபேஷனை வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு கரியராக மாற்றணும்னு சொன்னால் அதுக்காக நிறைய கஷ்டப்படணும். அதே மாதிரி தான் அந்த மீடியா லைஃப்பை வந்து அதாவது ஃபேஷனாக இருந்த ஒரு விஷயத்த அதாவது எங்களுடைய தொழிலாக மாற்றுறது வந்து ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது. குறைவான சம்பளம் அப்படியான நிறைய பிரச்சனைகள் அதில் இருந்தது. அப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதை நாங்கள் அடையணுன்றதுக்காண்டி நாங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பிஸ்னஸை செஞ்சு அதுலேருந்து வளர்ச்சி அடைந்து திருப்பி அதிலேருந்து கிடைச்ச பணத்தின் மூலமாக திருப்பியும் நான் உங்களுக்கு ஒரு தனித்தின்ற ஒரு சேனல் மூலமாக திருப்பியும் உங்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறேன். அப்போ இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். இனி வரும் காலத்தில் வந்து தொடர்ந்தும் இணைஞ்சிருப்போம். தொடர்ந்தும் நாங்கள் இணைஞ்சிருப்போம். ஏதாவது சரி பிழைகள் மாற்ற வேண்டி இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லலாம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. ஓகே, நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். திரும்பியும் நாங்கள் எங்கெங்கே போகணும், எப்படி நல்ல இடங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்களும் வந்து எங்களுக்கு சொல்லலாம். அதை விட உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்து ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அது எங்களால் முடியும்னு சொன்னால் அதுக்குரிய பதில் வீடியோ வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க. அதுக்கும் நான் இன்னும் 2-3 நாளில் வந்து வீடியோ வந்து செய்வேன். அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான சில சந்தேகங்கள் கேட்டுருக்கிறீங்க, பதிவு செய்கிறது, மற்றது மார்க்கெட்டிங் செய்து கொள்வது, நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதை வந்து இலகுபடுத்துறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டு போய்க்க நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் சந்தித்து தான் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு முன்னுக்கு வரையலும். யாராலையும் வந்து எடுத்த உடனே அப்படி முன்னுக்கு வந்துட முடியாது. அதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளை பேஸ் பண்ணி தான் நாங்கள் முன்னுக்கு வர முடியும். ஸோ அதால் நான் சில விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதால நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து ஓரளவுக்கு உங்களை கொஞ்சம் விடுவித்து கொண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக முன்னுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதுக்காண்டி நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை விட வேறு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். இன்றைக்கு புது வருடம், நல்ல ஒரு வருடம், சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு நடக்கிற மாதிரி உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நிறைய விஷயம் வந்து உங்களோட எண்ணங்கள்லாம் தங்கி இருக்குது. நல்லது நினைங்கோ, நல்லது நடக்கும். எப்பயுமே வந்து ஃபெடப் ஆகாதீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் கெட்டதாக நடக்குன்னா அதுவும் ஒரு நல்லது தானேன்னு சொல்லி மூவ் ஆகிட்டு போகுங்கோ. மற்றது வந்து வேறு ஏதாச்சும் விஷயங்கள் கதைக்கணும்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கதைப்போம். நன்றி. அதோட வந்து என்ன விஷயம்னு சொன்னால், நான் வந்து சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து புது லோகோ வந்து மாற்ற போகிறோம்னு சொல்லி. அந்த 2 லோகோ வந்து வந்திருக்குன்னு பாருங்க. நாங்கள் முதல்ல வந்து கேமரா இல்லாமல் எடிட் பண்ணினாங்க. அப்புறம் கேமரா வைக்க சொல்லி கேமரா வச்சுருக்கோம் பாருங்க. சைட்டில் தான் அந்த கேமரா வச்சுருக்கோம். மற்றது வந்து கேமராவை எடுத்து கையில் வச்சுருக்கிற மாதிரியானது. எது நல்லா இருக்குன்னு பார்த்து கமெண்ட் வந்து பண்ணிவிடுங்க.